தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திஸ்ஸகாணியை மாற்றீடாக வழங்க தயார். நைனாதீவு விகாரை விகாராதிபதி அதிரடி. முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ கைது. பிள்ளைகளின் கண்முன்னால் தாயார் கொலை, வட்டி பணத்தால் பறிபோன உயிர். முல்லைத்தீவில் 12 வயது சிறுமி உயிரிழப்பு, சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அறிக்கை. 500 காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை, வெளியான அதிரடி அறிவிப்பு. சில காலம் உறவு, காதலை மறுத்த யுவதியான ஆசிரியைக்கு இளைஞன் கொடுத்த ஷாக். சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நீதிமன்றில். தொடர்பின விரிவான செய்திகள். நைனாதீவு நாகவிகாரை விகாராதிபதி நவதலகல பதும கீர்த்திதிச தேரர் நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் பிரதீபனை மாவட்ட செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் தையட்டியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் மாவட்ட செயலாளரால் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பாகவும் விகாராதிபதி கேட்டறிந்தார். மேலும் தனது நிலைப்பாட்டையும் மாவட்ட செயலாளரிடம் தெரியப்படுத்தினார். இதே நேரம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட விகாராதிபதி தையட்டியில் திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள காணி மற்றும் அதனை சூழ விகாரைக்கென அடாதாக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் தனியாருக்கு சொந்தமானவை. அவற்றில் தற்போது விகாரை அமைந்துள்ள சுமார் 1.2 ஏக்கர் காணியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும். திஸ்ஸ விகாரைக்கென சொந்தமாக காணிகள் உள்ளன. அந்த காணிகள் எனது கட்டுப்பாட்டின் கீழ்தான் உள்ளன. எனவே தற்போதுள்ள திஸ்ஸ விகாரியை என்னிடம் பொறுப்பளித்தால் விகாரை அமைந்த 1.2 ஏக்கர் காணிகளின் உரிமையாளர்களுக்கு எனது பொறுப்பின் கீழுள்ள திஸ்ஸ விகாரை காணியில் 1.2 ஏக்கர் காணியை மாற்றீடாக வழங்க தயார் என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ நிதிக்குற்ற விசாரணை பிரிவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லொரியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக அவர் நிதிக்குற்ற விசாரணை பிரிவுக்கு இன்று அழைக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்குமூலம் வழங்கலின் பின்னர் ஜான்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சதோசா நிறுவனத்தின் போக்குவரத்து முகாமையாளராக பணியாற்றிய இந்திக்க ரத்மனான நேற்று கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் கெக்கிராவை பிரதேசத்தில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குடும்ப பெண் ஒருவர் தன் பிள்ளைகளின் கண் முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். 3 பிள்ளைகளின் தாயாரான 46 வயதுடைய பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேற்படி பெண்ணின் கணவர் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் அந்த பெண் வீட்டில் தனது பிள்ளைகளுடன் இருந்துள்ளார். மாலை 5 மணியளவில் கத்தியுடன் வீட்டிற்கு வந்த உறவினரான ஆணொருவர் வட்டிப்பணம் தொடர்பில் அந்த பெண்ணுடன் முரண்பட்டுள்ளார். இறுதியில் அவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பியோடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அயலவர்கள் பெண்ணை உடனே வைத்தியசாலையில் அனுமதித்தனர். எனினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்துவிட்டதாக தெரிய வருகிறது. கொலையாளியான 42 வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் வாக்குமூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் 12 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ஆரம்பகட்ட புலனாய்வு விசாரணையை நடத்திய நிபுணர்கள் குழுவின் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 3 அம்ச பரிந்துரைகளுடன் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் சமன் பத்ரன ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையின்படி சம்பவத்தின் போது மருத்துவமனை அறிக்கையில் குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கலாம் என கருதும் பட்சத்தில் அது தொடர்பில் காவல்துறையில் முறைப்பாடு செய்யுமாறு நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது.
அத்துடன் அவசர சிகிச்சை பிரிவில் குறித்த நேரத்தில் கடமையில் இருந்த தாதிய உத்தியோகத்தரை சாதாரண நோயாளர் விடுதிக்கு மாற்றுமாறும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மருத்துவரை தனியாக செயற்பட விடாது மற்றொருவரின் கண்காணிப்பின் கீழ் செயற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் நிபுணர்கள் குழு பரிந்துரைத்துள்ளது. இந்த பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணை அறிக்கை எதிர்வரும் ஒரு வார காலத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். முழுமையான அறிக்கை கிடைத்ததன் பின்னரே முறைசார் விசாரணைக்கான பணிப்புரைகளை விடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 21ஆம் தேதி உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 12 வயது சிறுமி உயிரிழந்த நிலையில் சிறுமிக்கு உரிய முறையில் மருத்துவம் வழங்கப்படவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரினால் நிபுணர்கள் குழுவொன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 500 காவல்துறை அதிகாரிகள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். பகலகம காவல்துறை கல்லூரியில் பயிற்சி பெறும் காவல்துறை அதிகாரிகளுக்கான பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒரு குழுவினரை பணிநீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து பல வகையான போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பிரதேசத்தில் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையினால் கோபமடைந்த ஒருவர் ஆசிரியர் ஒருவரின் 64,000 ரூபாய் மதிப்புள்ள கைபேசியை திருடி சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர். சம்பவம் தொடர்பில் களுத்துறை நாகுடியைச் சேர்ந்த 24 வயது ஆசிரியர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் திகதி விகாரிக்கு செல்ல மதுகம நகருக்கு பேருந்தில் வந்தபோது சந்தேக நபர் கைபேசியை பறித்து தப்பி சென்றதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆசிரியை சந்தேக நபருடன் சிறிது காலமாக உறவில் இருந்ததாகவும் பின்னர் காதலுக்கு மறுப்பு தெரிவித்தமையினால் கோபத்தில் சந்தேக நபர் இவ்வாறு நடந்து கொண்டதாகவும் தெரியவந்துள்ளது. இதன்போது ஆசிரியை உடலில் ஏற்பட்ட கீறல்கள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர் வந்த மோட்டார் சைக்கிள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரை கைது செய்ய மதுகும போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க படையினால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ள வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவர் இன்று நியூயோர்க்கில் உள்ள நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவிற்கு போதைப் பொருட்களை கடத்தி உள்நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாக வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் வெனிசுலா மீது கடந்த 3 நள்ளிரவு திடீர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் வெனிசுலாவின் தலைநகர் ஹராஹாஸ் உட்பட பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வெளி தாக்குதல்களை நடத்தியது. வெனிசுலாவின் அமெரிக்க ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதல்களில் 40 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதையடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோரை அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தியதாக ட்ரம்ப் அறிவித்தார். இதையடுத்து மதுரோ கைது செய்யப்பட்டு கண்கள் மற்றும் காதுகள் மூடியவாறு அழைத்து செல்லப்படும் புகைப்படத்தையும் ட்ரம்ப் பகிர்ந்திருந்தார். நியூயார்க்கில் உள்ள ஸ்டீவர் ஏர் நேஷனல் கார்டு தளத்தில் மதுரோவை நாடு கடத்தி செல்லப்பட்ட விமானம் தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க தடுப்பு காவல் மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட நிக்கோலஸ் மதுரோ அழைத்து சென்ற படை அதிகாரிகளுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உள்நுழைந்துள்ளார். இதன்போது பதிவு செய்யப்பட்ட காணொளிகளும் புகைப்படங்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாறான பின்னணியில் வெனிசுலாவின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி ஆகியோரை இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.